பால் கேசட் செய்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். ஒரு பிடி பால் ஊற்றணும். ஒரு பிடி பால் ஊற்றிக்கலாம். நல்லா ஆட பாலெலாம் கொதித்து வேவிட்டு வடத்தட்டிலே காய வச்சுக்கலாம். நல்லா பால் கொதித்து பொங்கறதுக்கார வைக்கிது. நல்லா தளதளன்னு கொதிக்கிது பாரு. நல்லா பால் கொதிக்கணும். நல்லா கொதித்து வேணும். நல்லா பால் கொதிக்குது. பாலை இறக்கி வச்சுட்டு ரவையுமே முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இறக்கி வச்சிடலாம். சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். அரிசி ரவை 1 கப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு அரிசி ரவை. செத்த தொலாவி எடுத்துக்கலாம். ரவை கருவக்கூடாது. அப்படியே கணக்காக பழம் நானா போதும். நல்லா ரவை உருண்டு போச்சு மேலே எடுத்துக்கலாம். இதா மேலே எடுத்துக்கலாம். ஒரு அரை பூணு நெய், ஒரு 20 முந்திரி பருப்பு 2 பொழந்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. 2 பொழந்து வச்ச முந்திரி பருப்பு 20 நல்லா நெய்யிலையும் வறுத்து எடுத்துக்கணும். 1/4 கப்பு திராட்சை போட்டுக்கலாம். எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கலாம். திராட்சை குண்டு குண்டு ஆகணும். நல்லா முந்திரியும் சேர்க்கணும், திராட்சையும் நல்லா குண்டு குண்டு ஆகணும். நெய்யிலேயே எடுத்துக்கலாம். எடுக்கணே. சரியாயா? அப்படியே வச்சிடலாம், இல்லை மாற்றலாமாயா? சரி மாற்றியே வச்சிடலாம். மாற்று. சரியாயா? ஊற்றி எப்படி காய வச்ச பாலை மறுபடியும் அடுப்பால் வச்சுக்கலாம். ஒரு பிடி பாலில் 1/4 பிடி பால் சுண்டி போச்சு. இதுக்கு மேலே வறுத்து வச்ச ரவை போட்டுக்கலாம். அள்ளி போடு. கொஞ்சம் கொஞ்சமாக போட வேணாம். அப்படி அப்படியே கணக்காக போட்டு கட்டி பிடிக்காத கலர் வைக்கணும். நல்லா ரவை பால்லையும் வேகணும்.
நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு வெந்துக்கிடுச்சு. இந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு புடி பால் ஊற்றி இருக்கிறேன். 1 கப்பு ரவை, 2 கப்பு சர்க்கரை. கொட்டு கப்புனு கொட்டிட்டா கொட்டு டீ கொட்டிடுற கொட்டு. தள்ளு, அடுப்பு தள்ளு, லேசாக தள்ளு. இதுக்கு மேலே அடுப்பு கணக்காக இருக்கணும். கெட்டியாக இருந்தது. சர்க்கரை கொட்டிருந்து இறக்கமாகிக்கிடுச்சு. மறுபடியும் கெட்டியாகணும். சர்க்கரை கொட்டி விடாத கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். களி கிளறாப்புல இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா வெந்துக்கிடுச்சு. கட்டி பதமாக ஆகிக்கிடுச்சு. இந்த மாதிரி முந்திரி திராட்சை கொட்டிக்கலாம். கொட்டுக்கண்ணே. வறுத்து வச்ச முந்திரி திராட்சை கொட்டிக்கலாம். கொட்டு கொட்டு. இது நெய் இருக்குதாயா? தரைக்கும் முந்திரி திராட்சை கொட்டி கொஞ்ச நேரம் ஆனால் போதும் இறக்கலாம். இதுக்கு மேலே அரைக்கலாம். இந்த பதம் ஆனால் இறக்கி வச்சுக்கணும். இதே கொஞ்ச நேரத்தில் ஈழிக்கும். நல்லா மணக்குது பாருதா. பால் கேசடி ரெடி. வாங்க சாப்பிடலாம். உட்காரு சாமி. சரிம்மா. கூடாயா அப்படியே பண்ணு. கொஞ்சம் போன இந்த தம்பி என்ன செஞ்சு உனக்கு? உட்காந்து பாப்பா. சரி ஆயிட்டு வாங்கிக்கோ. கேசடி நல்ல மணமாக இருக்குது. ஐயா பால் காசு சூப்பராக இருக்குதா ஐயா? சூப்பராக இருக்குதா? நாக்கில் வச்சோன்னே அப்படியே ஊறிட்டு போகுது. நல்லா தித்துப்பாக இருக்குது. அம்மா பால் காசடி நல்லா இருக்குதுமா. நல்லா இருக்குதா? ஐயா பால் காசு சூப்பராக இருக்குதா ஐயா? சூப்பராக இருக்குதா? சாப்பிடுங்க சாமி. இன்னும் ஏதாங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குதா? சரி சாப்பிடுங்க. பிள்ளை குட்டி எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சட்டத்தில் போடக்கலையே அப்படி சல்லு ஊறுது எனக்கு. ஒட்டக்கூடாது கையில். நல்லா நெய் ஊற்றி பால் கேசடி செஞ்சது அவ்வளோ அருமையாக இருக்குது. தித்துப்பாக இருக்குது. நல்லா வாசனையாக மனமாக இருக்குது. கையில் எடுத்துக்கலாம், பிடிக்காது, ஒட்டாதுதா. வாயில் போட்டால் அப்படி கரையணும். கையிலையும் ஒட்டக்கூடாது. அப்படி மெது 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 மெதுன்னு போகணும். 1 கப்பு ரவை இருந்தால் போதும். 1 புடி பால் இருந்தால் போதும். 2 கப்பு சக்கரை இருந்தால் போதும். இப்படி பண்ணி வச்சுக்கிட்டா பிள்ளையை குட்டியும் நல்லா விரும்பி சாப்பிடும். இது அப்படியே ஒரு மாதத்துக்கு இருந்தாலும் கெடாது. பால் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்ல வலுவு, நல்லா சாப்பிடும். உடம்புக்கு நல்ல சத்து. இந்த மாதிரி செஞ்சு புருஷில் வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் ஒரு பூணும், பொழுதாட ஒரு பூன் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். பிள்ளைகள் நல்லா விரும்பியும் சாப்பிடும். பிள்ளைகளுக்கு நல்ல சத்தாகவும் இருக்கும். அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.